ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மலேசியன் தமிழ் படமா யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரயில் பயணங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரொமான்டிக் காமெடி படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் நம்ம ஹீரோ போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல வாட்சை மிஸ் பண்றாரு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அதை எடுத்து வச்சு கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியாமலே இருக்கு. ஒரு நாள் கொடுத்துடுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அது பிற்காலத்துல காதலாகவும் மாறுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அது அவங்க வீட்டுக்கே பிடிக்கல. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனை வந்து பிரியவும் செஞ்சிடறாங்க. அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க வீட்டுல வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ஃபீல் குட் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. ஆனா பிரசன்டேஷன்ல பயங்கரமா சொதப்பிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நிறைய டயலாக்ஸ் வருது. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். படத்துல வர லவ் போர்ஷன்ஸ்லாம் ஓவரால் நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் எமோஷனல் பாண்டிங்கோட கொடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஒரு சில கனெக்ட் மட்டும் நமக்கு மிஸ் ஆக தான் செய்யும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் சில சீன்ஸ் லேகிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல அங்க காமெடி போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா எமோஷனல் பாண்டிங் நம்ம கனெக்ட் ஆகவே இல்லை. அதனாலே இந்த படத்தை நம்மளால ஒன்றி உட்காந்து பார்க்க முடியல. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.